பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்துல கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற பொழுது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருதயத்துக்கு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில தொடர்ந்து நாம் ஜெபத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளுமான ஒரு சின்ன தகவலை உங்களுக்காக தந்தருளுகிறேன். என்னோடு கூட நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஜெபத்துல வீடுகளில் இருக்கிற சூழ்நிலையிலே இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிற வார்த்தை உங்களை அமைதியாய் தங்கும்படி செய்வார். ஏசாயா 32:18 இப்படித்தான் சொல்லுகிறார், என் ஜனம் அமைதியான நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான இடங்களிலும் தங்கும்படி செய்வேன். அவனுடைய ஜனத்தை அவர் ஒரு நிலையான வாசஸ்தலமும் ஒரு அமைதியான இடத்தையும் கொடுத்து அவர் தங்க பண்ணுகிறார் என்று அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சூழல்களில் புயல் போன்ற நிலைகள், கடந்து வந்த காலங்கள், கடந்து வந்த சூழல்கள் எல்லாம் நினைத்து ரொம்ப அங்கலாய்த்து ரொம்ப கவலையோடு ரொம்ப பாரத்தோடு சில விஷயங்களை எதிர்கொள்ளுகிற நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அமைதியான இடங்களில் உங்களை தங்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மன அமைதியான சூழலை உங்கள் இருதயத்துக்கு அவர் உருவாக்கி தருவார். எனக்கு அருமையானவர்களே, இப்போ மாத்திரம் நீங்க இருக்கிற சூழ்நிலையை, உங்களுக்கு எதிரடையா இருக்கிற காரியங்களை நீங்க பெருசா நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கான ஒரு அமைதியான காலத்தை, ஒரு அமைதியான இடத்தை, ஒரு மனரம்யமான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில புயல் வீசப்பட்ட நிலைகளில் நீங்கள் அதில் விட்டு நான் இன்னுமே மீறல, இருந்தாலும் ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேங்கிற நபரா இருக்கிறனால் விசுவாசத்தோடு காத்திருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை, நிலையான அமைதியை, நிலையான வாசஸ்தலத்தை, நிலையான வேலையை, நிலையான வாய்ப்புகளை, நிலையான அதிகாரம், நிலையான உரிமை என்று சொல்லிக்கொண்டே போகிற அளவில் உங்களுக்கான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். அநேகருடைய இருதயங்களை இந்த மாதத்துல கர்த்தர் பலப்படுத்த சுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனால எங்களை ஜெபத்தில் காத்திருக்க பண்ணி சில வசனங்களை சொல்லுகிறார். நேர காலங்களை பொறுத்து நான் மிக குறைவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதற்காக ஜெபித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அனுக்கிரகம் செய்வார். தலைகளை தாழ்த்தும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிலையான வாசஸ்தலத்தையும் அமைதியான இடத்திலும் தங்கியிருக்க பண்ணுகிற தெய்வம் அல்லவா. எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் இருதயத்திற்கு ஒரு அமைதி, ஒரு நிலை, ஒரு சமாதானம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதை குறித்த கவலையும் இழப்பை குறித்த பாரங்களும் எதுவும் உடைய பிள்ளைகளை வருத்தாதபடிக்கு என் அருள்நாதர் இயேசுவின் ஆறுதலும் ஒரு நிலையான ஆசீர்வாதமும் பிள்ளைகளை உறுதிப்படுத்தட்டும். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ள முடியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்தோடு காத்திருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.